Taste the Daily. முல்லை பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்காத கேரள அரசுக்கும் ஸ்டாலின் அரசுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். கடந்த அதிமுக ஆட்சியில் முல்லை பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகள் எந்தவிதமான இடையூறுமின்றி மேற்கொள்ளப்பட்டு வந்ததாகவும் பெருமிதம். தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகள் கட்டுமான பொருட்களை கொண்டு செல்வதற்கு தேவையான அனுமதி பெறாமல் வேடிக்கை பார்க்கும் ஸ்டாலின் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். கேரள அரசு அதிகாரிகளின் இந்த செயலை கண்டு முல்லை பெரியாறு அணையை நம்பியுள்ள 5 மாவட்ட மக்கள் கடும் கொந்தளிப்பில் உள்ளனர் என்றும் அறிக்கை. 5 மாவட்டங்களின் விவசாய தேவைக்காகவும் பல மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் விளங்கும் முல்லை பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். திராவிட மாடல் ஆட்சியில் முதல்வர் வீடு அமைந்துள்ள பகுதியே குப்பை கூளமாக காட்சியளிக்கும் கொடுமை. சிங்கார சென்னை என பேசி வரும் ஸ்டாலின் அடிக்கடி பயணிக்கும் சாலையில் துர்நாற்றம் வீசும் அவலம். காலை மாலை நடு இரவும் சுத்தம் காப்போம் நாமே, சாலை வீடு பொது இடமும் அழகாய் வைப்போமே. எனது குப்பை எனது பொறுப்பு என உறுதி எடுப்போமே. நாளை இளைய தலைமுறையை நாம். சென்னை மயிலாப்பூரில் மழைநீர் வடிகால்வாய் பணியின் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த இளைஞர் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குவாரா ஒப்பந்ததாரர்? திமுக ஆட்சியில் திறமையில்லாத ஒப்பந்ததாரர்களால் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அவலம். திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் மலையில் மகாதீப கொப்பரை கொண்டு செல்லும் பாதையில் ஏற்பட்ட மண் சரிவால் புதைக்குழி போல மாறிய பாதைகள். புவியியல் வல்லுநர்கள் அண்ணாமலையார் மலையை இன்று ஆய்வு செய்த பின்னர் கொடுக்கும் அறிக்கையின் அடிப்படையில் பக்தர்கள் மலையேறுவது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கும் என தகவல். திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் மலையில் பக்தர்களை அனுமதிப்பது குறித்து அண்ணா பல்கலைக்கழக குழு ஆய்வு. மலையின் மண் தன்மை மற்றும் பக்தர்கள் மலை மீது செல்ல சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்பது குறித்து ஆய்வு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஸ்டாலின் அரசு 2000 ரூபாய் நிவாரணம் அறிவித்த நிலையில் 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என திருமாவளவன் கோரிக்கை. யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் 5000 ரூபாய் கொடுத்திருப்பதை சுட்டிக்காட்டி ஸ்டாலின் அரசை அம்பலப்படுத்தியதால் கூட்டணியில் புகைச்சல். கடந்த 3 ஆண்டுகளாக 34.5 லட்சம் காலாவதியான மின் மீட்டர்கள் மாற்றப்படாததால் டான்ஜெட்கோவுக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ள அவலம். ஸ்டாலின் அரசும் அவரது மின்துறை அமைச்சரும் குடும்ப வருவாயில் செலுத்தும் கவனத்தை அரசின் வருவாயிலும் செலுத்த மக்கள் கோரிக்கை. தமிழ்நாட்டில் இதுவரை சுமார் 1500 பேர் இன்ஃப்ளூயன்சா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சமீபத்திய மழைக்கு பிறகு அக்டோபர் முதல் நவம்பர் வரை காய்ச்சல் பாதிப்புகள் 2 மடங்காக அதிகரித்துள்ள நிலையில் திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. காவிரி ஆற்றுப்படுகையில் அமைந்துள்ள மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு மீண்டும் முன்னெடுத்துள்ளதாக தகவல். விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சித்து வரும் ஸ்டாலினின் திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். நீலகிரியில் மயக்க மருந்து செலுத்தி ரேடியோ காலர் கருவி பொருத்தும் பணியின் போது மயக்கமடைந்த வரையாடு சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் வனத்துறையின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. பெஞ்சல் புயல் பாதையிலேயே பயணம் செய்வதால் டெல்டா வட மாவட்டங்களில் 11ஆம் தேதி மழை பெய்ய வாய்ப்பு. திண்டுக்கல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் பெட்டிகளில் கதவு திறக்கப்படாததால் தவித்த 15க்கும் மேற்பட்ட ரயில் பயணிகள். மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் ரயிலில் பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் அருகே நடுக்கடலில் உயிருடன் தத்தளிக்கும் மாடு. மாட்டை மீட்டு தருமாறு ஸ்டாலினின் திமுக அரசுக்கு மாட்டின் உரிமையாளர் கோரிக்கை.
சென்னை தரமணி பகுதியில் ஐடி நிறுவன கட்டுமான பணி காவலாளியிடம் இருந்து 2 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். சென்னை வண்ணாரப்பேட்டையில் மெத்தபட்டமைன் போதை மாத்திரைகள் விற்ற கல்லூரி மாணவர்கள் உட்பட 3 பேர் சிக்கினர். மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் புத்தகப்பை சுமக்க வேண்டிய மாணவர்கள் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடும் அவலம். ஈரோடு அருகே 54,000 ரூபாய் மதிப்புள்ள குட்கா பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் ரயில் நிலையங்களில் 24 கிலோ கஞ்சா பிடிபட்டது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் கொடோனாக மாறி வருவதாக குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே இருசக்கர வாகனத்தில் கஞ்சா கடத்திய வடமாநில இளைஞர்கள் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் படுஜோராக கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக மக்கள் வேதனை. திருவாரூர் அருகே செல்போன் திருட்டு முயற்சியில் ஈடுபட்ட நபரிடமிருந்து 100 கிராம் கஞ்சா சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்ட ஒழுங்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக அம்பர் கிரீஸ் வைத்திருந்த 3 சிக்கினர். 2.7 கிலோ எடையில் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அம்பர் கிரீஸை வாட்ஸ்அப் மூலம் விற்க முயன்றது விசாரணையில் அம்பலம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே விவசாய மின் இணைப்புக்கு லஞ்சம் வாங்கிய மின்வாரிய ஊழியர் சிக்கினார். ஸ்டாலினின் ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லையில் வெளிமாநில மதுபாட்டில்களை வீட்டில் பதுக்கி வைத்து விற்பனை செய்த திமுக கவுன்சிலர் சிக்கினார். உள்ளாட்சியில் நல்லாட்சி என சொல்லி ஓட்டு வாங்கிய திமுகவினர் பதவிகளை கேடயமாக்கி சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் வேதனை. சென்னையில் மனவளர்ச்சி குன்றிய பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கும்பல். திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் பாலியல் அத்துமீறல் அதிகரித்து வருவதால் வெளியில் நடமாடவே அச்சப்படும் பெண்கள். சென்னையை அடுத்த புழலில் மாநகர பேருந்தில் 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் சிக்கினார். விடியல் பயணம் என விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில் கவனம் செலுத்தவில்லை என மக்கள் வேதனை. சென்னை கோயம்பேடு பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட முதியவர் போக்சோவில் சிக்கினார். சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாக மக்கள் வேதனை. கடலூர் அருகே பெண் போலீஸ் கையை பிடித்து தகராறில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகி சிக்கினார். திமுக ஆட்சியில் போலீசாருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை அருகே நகைக்காக கைக்குழந்தையின் தாய் கத்தியால் குத்தி கொலை. ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையினர் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் சேந்தமரம் அருகே மாடு மேய்த்து கொண்டிருந்த மூதாட்டியை அரிவாளால் வெட்டியதில் உயிரிழப்பு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கொலை கொள்ளை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் வெளியில் நடமாடவே மக்கள் அச்சம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பேருந்து நிலையம் அருகே படுஜோராக நடைபெறும் கள்ளச்சந்தை மது விற்பனை. டிஜிட்டல் முறையில் பில் கொடுப்போம் என கதை சொன்ன திராவிட மாடல் கள்ளச்சந்தை மது விற்பனையை தடுக்காதது ஏன் என மக்கள் கேள்வி. நல்ல சந்தையில் மது விற்பதை தடுக்கவே முடியாது. ஒளிக நான் ரோட்ல உட்கார்ந்து தர்ணா பண்ணுவேனா? இப்ப மூடலைனா நான் கண்டிப்பானா மதுபானத்தை விட்டு தள்ளும் ஊழியர் கைது செய்யப்பட வேண்டும். நான் நேற்று தான் சொன்னாங்க மதெல்லாம் விற்க கூடாதுன்னு. அப்புறம் காலையிலே பிளாக்ல ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா என்னென்ன இருக்கும்? காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 866வது நாளாக கிராம மக்கள் போராட்டம். விமான நிலைய திட்டம் கைவிடும் வரை போராட்டம் தொடரும் என மத்திய மாநில அரசுக்கு எச்சரிக்கை. சென்னை காசிமேடு மீன் சந்தையில் அலைமோதிய மக்கள். வஞ்சிரம், கொடுவா, ஷீலா உள்ளிட்ட மீன்களை வாங்கி சென்ற மீன்பிரியர்கள். ஞாயிற்றுக்கிழமையான இன்று கடலூர் துறைமுகத்தில் மீன்களை வாங்க குவிந்த மக்கள்.
மீன்கள் விலை குறைந்தே காணப்பட்டதால் அதிக அளவில் மீன்களை வாங்கிச் சென்ற அசைவ பிரியர்கள். வட இந்திய நதிகளை பாதுகாப்பதற்கு 40,000 கோடி நிதி ஒதுக்கியுள்ள ஜல்சக்தி துறை தாமிரபரணி நதியை பாதுகாப்பதற்கு நிதி ஒதுக்காதது ஏன்? தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலக்கப்படும் அவலம் தொடரும் நிலையில் மைனாரிட்டி பாஜக அரசுக்கும் ஸ்டாலின் அரசுக்கும் மக்கள் கேள்வி. நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் அருகே அரசு பள்ளியில் சத்துணவு ஊழியர் மாணவர்களிடம் ஆபாசமாக பேசியதாக குற்றச்சாட்டு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் செயலற்ற தன்மையால் பள்ளிக்கல்வித்துறை சீரழிந்து வருவதாக பெற்றோர்கள் வேதனை. சென்னை திருவொற்றியூரில் மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 13 வயது சிறுவன் மருத்துவமனையில் அனுமதி. தலைநகர் சென்னையில் நிலவி வரும் சுகாதார சீர்கேடு குறித்து மாநகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாததால் மர்ம காய்ச்சல் அதிகரிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. நான் சொல்பவர்களுக்கு மட்டுமே டெண்டர் கொடுக்க வேண்டும் என உடுமலை ஒன்றிய குழு தலைவரின் கணவரை திமுக நிர்வாகி மிரட்டும் ஆடியோ வெளியாகி பரபரப்பு. ஸ்டாலினின் விளம்பர ஆட்சியில் இப்படி கமிஷன் அடிப்படையில் கட்சிக்காரர்களுக்கு டெண்டர் ஒதுக்கப்படுவதால் தான் பணிகள் முறையாக நடப்பதில்லை என மக்கள் விமர்சனம். கான்ட்ராக்டர் 3 அதான் மணி பாரதிக்கு 11 வேலையுமே யாராரு கொடுக்குறீங்க, என்னென்ன வேலைங்க லிஸ்ட் கொடுங்க. நான் சொல்ற ஆளுக்கு தான் கொடுக்கணும். நீங்க மாத்தி கொடுத்தா ஒத்துக்க மாட்டேங்க. சரி, இப்போ நான் வாட்ஸ்அப் பண்றேன். இப்போ நீங்க கொண்டாங்க நீங்க முதல்ல எடுத்துட்டு வந்து யாருமே கொடுத்துருக்கீங்கன்னு கொடுங்க. அந்த வேலையை நான் சொல்ற ஆளுக்கு தான் போடணும். அவங்க எல்லாம் அடுத்தவங்க எல்லாம் போடுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். கரூரில் நடைபெற்ற மருத்துவ முகாமிற்கு குப்பை வண்டியில் அழைத்து வரப்பட்ட தூய்மை பணியாளர்கள். தூய்மை பணியாளர்களை முதலாளியாக்குகிறேன் என மேடையில் வாய்ப்பந்தல் போடும் ஸ்டாலின் அரசு உண்மையில் அவர்களை மதிப்பதில்லை என மக்கள் விமர்சனம். சென்னையை அடுத்த ஆவடியில் அரசு பேருந்தின் கண்ணாடியை உடைத்து ரகளையில் ஈடுபட்ட பள்ளி மாணவர்கள். பேருந்து படிக்கட்டில் பயணம் செய்த மாணவர்களை ஓட்டுநர் கண்டித்ததால் மாணவர்கள் வெறிச்செயல். மதுரை மாவட்டம் கடவூர் அருகே பாதி வழியில் பழுதாகி நின்ற திராவிட மாடல் அரசு பேருந்து. ஸ்டாலின் ஆட்சியில் பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாததால் அடிக்கடி பழுதாவதாக பயணிகள் வேதனை. ஓசூர் அருகே விவசாய மின் இணைப்பு வழங்க விவசாயியிடம் இருந்து 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய ஊழியர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தலைவிரித்தாடும் லஞ்சம் ஊழல் விவசாயிகளையும் விட்டு வைக்கவில்லை என மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே 3 பள்ளி மாணவர்கள் நீரில் மூழ்கி இறந்த பரிதாபம். நீச்சல் பழகச் சென்ற மூவரும் இறந்ததால் சோகத்தில் மூழ்கிய கிராமம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழகத்தைச் சேர்ந்த 8 மீனவர்கள் இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து அராஜகம். மைனாரிட்டி பாஜக அரசும் திராவிட மாடலும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தல். பராமரிப்பு பணி காரணமாக சென்னை செங்கல்பட்டு இடையே ஞாயிற்றுக்கிழமைகளில் மின்சார ரயில் சேவை குறைப்பு. கூடுதல் பேருந்துகளை இயக்க ஸ்டாலினின் திமுக அரசுக்கு பொதுமக்கள் வலியுறுத்தல். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆன்லைன் முன்பதிவு நிறைவு. ஆன்லைன் முன்பதிவு கட்டுப்பாடுகளை தளர்த்தி கூடுதல் பக்தர்களை தரிசனத்துக்கு அனுமதிக்க பக்தர்கள் கோரிக்கை. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா சனிக்கிழமை காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. வரும் 13ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை சாமி தரிசனம் செய்ய அனுமதி இல்லை என கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவின் 4ஆம் நாளில் பஞ்சமூர்த்திகள் வெள்ளி காமதேனு கற்பக விருட்சம் வாகனத்தில் மாடவீதி உலா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்பின் வெற்றிக்கு உதவிய எலன் மஸ்க். தேர்தலில் ட்ரம்புக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரம் செய்த எலன் மஸ்க் 2286 கோடி ரூபாய் செலவழித்ததாக தகவல்.